செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், இஸ்ரோ முன்னாள் தலைவர் டாக்டர் சிவன் கன்னியாகுமரியில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் கோடை வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் குறித்து திருப்பத்தூர் மாவட்ட அரசு முதன்மை மருத்துவர் சிவக்குமார் தெரிவிக்கும் தகவல்கள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 5 நாள் பயணமாக ஹிமாச்சல் பிரதேச மாநிலம் சிம்லா சென்றடைந்தார். அவரை அம்மாநில கவர்னர் திரு சிவ்பிரதாப் சுக்லா மற்றும் முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங் சுக்கு ஆகியோர் வரவேற்றனர். தாய்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மாரிஸ் சாங்கியாம் வோங்சாவுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஸ்வீடன் இடையேயான 7வது வெளியுறவுத்துறை நிலையிலான ஆலோசனைக் கூட்டம் ஸ்டாக்ஹோமில் நடைபெற்றது. கண்டுபிடிப்பு, இருதரப்பு ஒத்துழைப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் நடைபெற்ற ஆலோசனைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியா தெரிவித்துள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய பயனாளிகள் சார்ந்த திட்டங்களுக்கு கணக்கெடுப்பு என்ற போர்வையில் வாக்காளர்களை சேர்ப்பது, பதிவு செய்வது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அடுத்த தலைமுறை ஆழ்கடல் ரோந்து கப்பல் கட்டும் பணி கோவா கப்பல் கட்டும் தளத்தில் தொடங்கியுள்ளது. கடலோர பாதுகாப்பு, கடற்கொள்ளை தடுப்பு, கண்காணிப்பு, தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்த ஆழ்கடல் ரோந்து கப்பல்கள் பயன்படும். நிலக்கரி சுரங்க தொழிலாளர்களை கௌரவிக்கும் வகையில் சர்வதேச நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இஸ்ரோவின் ககன்யான் மற்றும் விண்வெளியில் நிலையம் அமைப்பதற்கான திட்டம் உள்ளிட்டவை குறித்து அதன் முன்னாள் தலைவர் டாக்டர் சிவன் கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் பேசினார். அவர் பேசுகையில், இஸ்ரோ சார்பில் அடுத்த கட்டமாக நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம் என்னவென்றால் ககன்யான், அதாவது விண்ணுக்கு மனிதர்களை அனுப்பி அவங்கள பத்திரமாக திருப்பி பூமிக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு திட்டம். அதுக்கு இப்போ நிறைய டெஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கின்றது. அதே மாதிரி அவங்களுக்கு அது டெமான்ஸ்ட்ரேஷன், அதாவது ஆள் இல்லாமல் வேரியஸ் மெத்தடில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. 2025 விண்ணிற்கு மனிதர்களை அனுப்புகிற மாதிரி திட்டம் ரெடியாகி கொண்டிருக்கின்றது. மனிதர்கள் தேர்வு பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இனி என்ன ஒரு முக்கியமான ஒரு திட்டம் என்னவென்றால், நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து நடத்தக்கூடிய NISR ஒரு திட்டம் அது நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது 2035 அந்தரிக்ஷ ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதாவது மேலே ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம இந்தியாவிலே உருவாக்கிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் விடுற மாதிரி இருக்கின்றது. அது மாதிரி 2040 நம்ம இந்தியன் நிலவுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட நம்ம வைக்கிறோம். நாமக்கல் மாவட்டத்தில் நிலவும் கடும் கோடை வெப்பம் காரணமாக பொதுமக்கள் இளநீர், தர்பூசணி உள்ளிட்ட இயற்கை பொருட்களை சாப்பிட்டு தங்களை வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அவர் பேசுகையில், தமிழகத்தில் கடந்த ஒரு மாதமாகவே கோடை வெயில் அதிகரித்து காணப்படுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் இதுவரை இல்லாத வகையில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு கோடை வெயில் கொளுத்தி வருகிறது. மேலும் வெப்ப அலையின் தாக்கமும் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் சாலைகளில் செல்வதை பெருமளவில் குறைத்துக் கொண்டுள்ளனர். வெப்ப அலை மற்றும் கோடை வெயில் காரணமாக உடல் சோர்வை போக்கிக் கொள்ள இயற்கை உணவுப் பொருட்களான இளநீர், நுங்கு, கரும்புச்சாறு, கம்மங்கூழ், தர்பூசணி ஆகியவற்றை சாப்பிட்டு வருகின்றனர். இப்பொருட்களை விற்பனை செய்யும் கடைகளில் வியாபாரம் அதிகரித்துள்ளது. பொதுமக்கள் கடைகளில் சாப்பிட்டும் வீடுகளுக்கு வாங்கியும் செல்கின்றனர். உடலில் நீர்ச்சத்தை குறையாமல் பாதுகாத்துக் கொண்டு வெப்ப அலைகளில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதாக நாமக்கலை சேர்ந்த பொதுமக்கள் கூறுகின்றனர். வெயில் தாக்கங்கள் அதிகமாக இருக்குது. 108 டிகிரி இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் நிலவி வருகிறது. இந்த சூழ்நிலையில் நாங்கள் வெளியில் எங்கே சென்றாலும் வெயில் தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நொங்கு, தர்பூசணிக்காய், இளநீ, லெமன் ஜூஸ் இப்படி எங்கள் உடம்பு தேவையான நீர் ஆதாரங்களை சேர்த்து உடலை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம். பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள், மாணவிகள் அனைவரும் வீட்டோடு இருக்கணும். வீட்டோடு இருந்து வெளியில் வர்ற மாதிரி இருந்தால் அந்த வெயில் தாக்கத்தின் அடிப்படையில் இயற்கையான நீர் ஆதாரங்களை எடுத்து உங்களுடைய உடம்புகளை பாதுகாத்துக்கணும். தர்பூசணி பழம், இளநீர், மோர், தயிர், எலுமிச்சம்பழம் சாறு இதெல்லாம் கூட நம்ம குடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கையான உணவு முறைகள், கம்மங்கூழ், ராகி கூழ் இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா கூட நம்ம உடம்புக்கு நல்லது தான். கூடிய அளவில்
தண்ணீர் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம குடியிருக்கக்கூடிய பகுதிகளில், நம்மை சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து மரங்களை வந்து நடணும். மரங்கள் நட்டு வந்து ஆக்சிஜன் கிடைச்சிது அப்படின்னா நம்மளுக்கு நல்ல காற்றும் கிடைக்கும், வெயிலுடைய தாக்கத்திலேருந்தும் வந்து தப்பிக்கலாம். வரலாறு காணாத வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக வெயில் அதிகரித்துள்ளதால் தங்கள் உடலை பாதுகாத்துக் கொள்வதோடு இயற்கையை பாதுகாக்க மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற சுற்றுச்சூழல் சார்ந்த எண்ணமும் மேம்பட்டு வருகிறது. எந்த ஆண்டும் இல்லாத வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிக அளவில் காணப்படுகிறது. எனவே பொதுமக்கள் வெயில் அதிகமாக அடிக்கின்ற நேரத்தில் வெளியே வராமல் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. அதேபோல நீர்ச்சத்து ஆகாரம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியத்தை மருத்துவர்கள், பொதுநல அமைப்பினர் ஆகியோர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். ஆகவே இந்த கோடை வெயிலை சமாளிப்பதற்கு நீர்ச்சத்து அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் வேண்டுகோளாக உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் குறித்து அம்மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையின் முதன்மை மருத்துவர் திரு சிவக்குமார் பேசும்போது, மருத்துவர் சிவக்குமார், திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவராக பணிபுரிந்து வருகிறேன். கோடை காலத்தில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மனித உடலினுடைய சராசரி வெப்பநிலை வந்து 37 டிகிரி. நம்ம சுற்றுப்புற வெப்பநிலை திடீர்னு அதிகரிக்கும் போது நம்ம உடல் வந்து ரத்த ஓட்டம் அதிகரித்து இந்த வியர்வை மூலமாக இந்த இதெல்லாம் நம்ம வெளியில் நீர் சத்தை வெளியே எடுத்துட்டு நம்ம அந்த உடல் அதுக்கு தகுந்த மாதிரி தகவமைத்து கொள்கிறது. அப்போ வந்து நமக்கு நிறைய வெயில் அதிகமாக வேர்வை ஜாஸ்தியாகி உடல்லேருந்து உப்போடு சேர்ந்த நீர் சத்து நமக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏற்படும் போது நிறைய நீர் சத்து குறைந்து நம்ம அதனால் மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு, வயிற்றுல வலி, வலிப்பு போன்ற உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கோடை காலத்தில் இந்த நீர் சத்து குறைபாடு போக்குற விதத்தில் அதிக அளவில் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம தண்ணீர்னாக்கா தண்ணீர் வந்து வியர்வை நம்ம பார்க்கும்போதே தெரியும், அது உப்பு சத்தோடு சேர்ந்து வெளியே போகிறதுனால நம்ம உப்போடு சேர்ந்த தண்ணீர் மாதிரி எடுத்துக்கணும். நிறைய எலுமிச்சம்பழ சாறில் உப்பு போட்டுக்கலாம், இல்லை மோர் குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம். எல்லாத்துலேயுமே சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 லிட்டர் வரலாம் தண்ணி குடிக்கணும். இந்த வெப்பத்தினால மற்ற நிறைய பேர் பாதிப்பு அடைந்தாலும் அதிகமாக பாதிப்பு அடைகிறது வந்து நமக்கு பச்சிளங்குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை கர்ப்பிணி தாய்மார்கள், 60 வயசுக்கு மேற்பட்ட வயசானவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய நீர் சத்து, கொஞ்சம் நீர் சத்து வெளியானாலே அவங்க நிறைய பாதிப்பு அடைவாங்க. அதனால் இவங்களை வந்து நம்ம வல்னரபிள், எளிதாக பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம இவங்கள சொல்கிறோம். அவங்களுக்கு எல்லாருமே வந்து நம்ம வெளியே போகும்போது தண்ணி கிடைக்காம தேடக்கூடாது. ஒரு எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது பாட்டிலில் தண்ணி எடுத்துன்னு போயிடணும், 2 லிட்டர் பாட்டிலில். நமக்கு எங்கேயாவது ரொம்ப வெயிலில் இருந்து வேர்வையில் மயக்கம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா திடீர்னு அவங்க முதலுதவி மாதிரி அவங்க சட்டையெல்லாம் கழட்டிட்டு நம்ம அவங்க மேலே நீர் தெளிக்கிறது, ஐஸ் ஒத்தடம் கொடுக்கறது, அந்த மாதிரி செய்யலாம். பெரும்பாலும் தண்ணீர் சத்து மட்டுமே நம்ம இது பண்ணிக்கணும்னாலே போதுமானதாக இருக்கும். இந்த கோடை காலத்தில் உரிய அளவு தண்ணீர் மட்டுமே குடிச்சிட்டு உப்பு கலந்த தண்ணீர் குடிக்கிறதுன்றது முக்கியம். ஓஆர்எஸ் கரைசல்னு சொல்லுவோம். ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சுனாக்கா நம்ம ஓஆர்எஸ் கரைசல் குடிக்கலாம். இது இந்த பாதுகாப்பு முறைகள் எல்லாம் நம்ம கடைபிடிச்சுன்னு வந்தோம்னாக்கா இந்த வெயிலினுடைய தாக்கத்துலேருந்து நம்ம நிறைய தடுத்துக்கலாம். நிறைய டார்க் கலர் ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணணும். வெள்ளை கதராடைகள் அணிஞ்சோம்னாக்கா அந்த வெப்பநிலை பட்டு பிரதிபலித்து வெளியே போயிடும். டார்க் கலர் ட்ரெஸ் வந்து வெப்பத்தை உள்ளுறிஞ்சோம். அதே மாதிரி வெயிலில் போகும்போது தலையில் துண்டு கட்டின்னு போகிறது, கொடை எடுத்துன்னு போகிறது, அப்பப்போ வெயில் அதிகமாக இருக்கும்போது திடீர்னு நிழலில் போய் உட்கார்றது, இந்த மாதிரி நம்ம அப்பப்போ அந்த சத்தை வந்து இது பண்ணிக்கணும். நம்ம சிறுநீர் அளவு வந்து யூரின் வழக்கமாக போகிறத விட அளவு குறைஞ்சி மஞ்சள் நிறத்தில் போச்சுன்னா நம்ம உடலில் நீர் சத்து குறைஞ்சதுன்றதுக்கு ஒரு இது அறிகுறி. அது நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது தண்ணீர் சத்து நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி தண்ணீர் சத்து வேணும்னும் போது நம்ம நிறைய பாட்டிலில் கிடைக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் வகைகள்லாம் நம்ம குடிக்கிறோம்னா அது வந்து நீர் சத்தை இன்னமும் குறைச்சிரும். ஒரு செயற்கையான தாகம் இல்லாத நிலைமையை உருவாக்கும். அது அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம தண்ணி எடுத்துக்காமல் இருப்போம் தாகம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அது உடலில் இருக்கிற நீர் சத்தெல்லாம் குறைஞ்சி அதிகப்படியான பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி நம்ம இயற்கை பழச்சாறு, மோர், இந்த எலுமிச்சம் பழச்சாறு இந்த மாதிரி எடுக்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக இந்த மாதிரி வெயில் காலத்தில். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.